प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சுராரீனாம் காஸ்யம் தவச்சரண தாஸ்யம் நிஜசுதேகே சதிருஷ்ட்வா துஷ்டாத்மா குருபிகி அசிக்ஷிரமமோ குரு ப்ரோக்தல் சாசாம் விதமிதமபத்ராய திருடமிதீஹி அபாஹ குர்வன் சர்வமோகோ தவ சரண பக்தியைவ வவருதேஹே. நாராயணியத்தினுடைய 24வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்திலே நாராயண பட்டத்திரி பிரகலாதனை இரண்யகசிபு எப்படியெல்லாம் மிரட்டுறான், அதற்கெல்லாம் பயப்படாம அஷ்டாட்சரத்தினுடைய பிரபாவமான குருவாயூரப்பா உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். நன்னது கேள் நாராயணான்னு சொன்ன உடனே குழந்தையை பிடிச்சு தள்ளிட்டான். நம்முடைய விரோதியினுடைய பேரை சொல்றையே உன்னை என்ன பண்றான் பாருன்னு இடுப்புல இருக்கிற கத்தியை எடுத்தான். குழந்தைய வெட்டுறதுக்காக கத்தியை ஓங்கினா அங்க இருக்கிற காவலாளிகள்லாம் கூட பயந்து போயிட்டா. ஆனா பிரகலாதன் பயப்படலையா. என்ன பண்ணான்னா, அப்பா தற்சாது மன்யே அசுரவரியதே கினம் சதா சமுத்விக்னதியாம சத்கிரகாதே ஹித்வாத்மபாதம் கிரகமல்த கூபம் வனோ கதோ யத் ஹரிமாஸ்ரயேத. பாகவத ஸ்லோகம். குழந்தை அப்பாவுக்கே பயப்படாம உபதேசம் பண்ணானா, அப்பா கத்திய முதல்ல கீழே போடுங்க. என்னிடத்துல மாத்திரம் இல்ல, ஏன் நாராயணனிடத்திலேயும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விரோதம். சாது சங்கமத்தோட நல்ல விஷயங்களை மனசுல சிந்தனை பண்றதுக்கு உங்களுக்கு தோணவே தோணாதா? மறுபடியும் மறுபடியும் பெரியப்பாவை அழிச்சார்னா அவர் பூமாதேவி அபகரணம் பண்ணார், அதனால மகாவிஷ்ணு அழிச்சார். நான் இன்னைக்கு சொல்ற வார்த்தையை கேட்டா நீங்க நல்லபடியா உயிரோட இருக்கலாம். இந்த கத்தியால எடுத்து மற்றவர்களை அழிப்பது போல பாகவதோத்தமனான என்ன அழிக்க முடியும்னு நீங்க கனவு கூட காண வேண்டாம். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு எப்பவுமே கவச்சமாக இருந்துருக்கார், பாதுகாப்பாக இருந்துருக்கார். ஒன்னு சொல்றேன், நீங்க அந்த விரோதத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல கதியை அடையணும்னு சொன்னால் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? ஹித்வாத்மா பாதமும் கிரகமல்த கூபமும் வனம் கதோ கோயத் ஹரிமாஸ்ரஜேதாகா. காட்டுக்கு போங்க, ராஜ்ய ஆசை வேண்டாம், கோபத்தை விடுங்க. ஆசையும் கோபத்தையும் விட்டாலே ஒரு மனிதன் நல்ல கதியை அடைய முடியும். ராஜ்யத்தை மந்திரிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு தவம் செய்ய போச்சேலாம் மந்திரிகள் கிட்டத்தானே ஒப்படைச்சேன். ராஜ்யம் நன்னாதானே நடந்தது, எந்த குறையும் இல்லையே. அதனால காட்ட அடைஞ்சு பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணது வீண். பிரம்மாவால உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. மறுபடியும் அதே காட்டுக்கு போய் அதே மந்திரம் மேல ஏறி நின்றுண்டு ஓம் நமோ நாராயணாயான்னு 2 கையையும் கூப்பிண்டு வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேதாம், காட்டுக்கு போய் ஹரிபஜனம் பண்ணுங்கோன்னு சொன்னானாம். மார்கழி மாதத்தில் அவதரித்த ஆண்டாள் சொல்லுவா, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ன பேரரவம் என் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அந்த ஹரின்றது உள்ளத்துல ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கும்பா. ஹரிர் ஹரிர் ஹரிர்னு நீங்க சொல்லிண்டு ஹரிபஜனம் பண்ணா நல்ல கதியை அடையலாம். கோபத்தை முதல்ல விட்டுடுங்கோன்னா என்ன அழகுன்னா, சம்ஸ்கிருதத்துல இந்த ஸ்லோகத்துக்கு ஹரின்ற பதத்துக்கு 2 பொருள் வருமா. அதாவது ஹரி அப்படின்னா ஒரு பொருள் என்னன்னா மகாவிஷ்ணுவனுடைய உருவம்,
ஹரின்றது 1000 நாமங்கள்ல மகாவிஷ்ணுவுக்கு ஹரின்னு ஒரு பேர் இருக்கு. ஹரின்னா இன்னொரு பொருள் அர்த்தம் என்னன்னா சிங்கம்னு பேரா. பிரகலாதன் குறிப்பா சொன்னானா இரணிகசிபுவுக்கு, அப்பா நீங்க காட்ட அடைஞ்சு மகாவிஷ்ணுவனிடத்துல விரோதத்தை விட்டுட்டு ஹரிர் ஹரிர் ஹரின்னு நீங்க ஹரிய குறிச்சு தவம் செய்தால் மோட்சத்தை அடைஞ்சு நல்ல கதியை அடையலாம். அதெல்லாம் முடியாது, நான் அந்த நாராயணனை எதிர்த்துப்பேன், உன்னை அழிப்பேன், பாகவதோத்தமால அழிப்பேன்னு சொன்ன அப்பவும் இதே ஸ்லோகம் தான். ஹித்வாத்மா பாதம் கிரகமல்த கூபம் வனம் கதோ கோயத் ஹரிமாஸ்ரயேதாக. நீங்க காட்டுக்கு போனா ஹரிநாராயணன் வந்து உங்களை காப்பாத்துவான், போக மாட்டேன் இங்க இருந்துட்டே எல்லாரையும் அழிப்பேன்னு சொன்னா அப்பவும் ஹரி வரும். ஹரினா இன்னொரு பொருள் சொன்னமே, அந்த சிங்கம் வரும்னு உணர்த்தினானா. அந்த சிங்கமானது காட்டிலேந்து நரசிங்கமாக மாறி நாட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்களுடைய கழுத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்ல கதியை அடையறதுக்கு பாருங்க, சாதுக்களை ஆசிரியுங்கன்னு சொன்னான். பரம கோபம் வந்துருத்து இரணிகசிபுவுக்கு. நேர அந்த சண்டன் அமர்கன் இவர்களுடைய ஆசிரியர்கள் 2 பேரை கூப்பிட்டான். இந்த குழந்தைய பார்க்கவே வேண்டாம், என் முன்னாடியே வா இருக்க வேண்டாம், முதல்ல மறுபடியும் பாடசாலைக்கு அழிச்சுட்டு போங்க, நான் திருப்பி அழிச்சுட்டு வர சொல்லும் போது அவர்களை இங்க அழிச்சுட்டு வந்தா போறோம்னு கோபத்தோட அந்த குழந்தைய திருப்பி அனுப்பினானாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அந்த 24வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, அசுரரெல்லாம் தூற்றும் திருவடியை ஏளனமாய் தூற்றிக் கொண்டு பரசுகின்ற நிலை நீங்கி பாதகமாம் சிந்தையுடல் பாவம் செய்து குருவினிடம் தன் மகனை எண்ணியவன் தூண்டிவிட்டான். உருவினிலே சிறந்தவனாய் பிரகலாதன் உனை பணிந்தே தந்தையின் உபதேசத்தோடு உவப்புடனே உலவினாமே அப்படின்னு முடிச்ச நாராயண பட்டத்திரி 24வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை தொடர இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலுடைய சன்னதி உங்க எல்லாருக்குமே கவனத்தில் இருக்கும். அதாவது சென்னை வேளச்சேரி ரயில்வே மார்க்கத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திவ்ய திருக்கோயிலிலே மார்கழி வெள்ளிக்கிழமையாகிய இந்த உத்தம தினத்திலே தாயாரின், அதாவது அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயாரின் திவ்ய தரிசனத்தை நாம் இங்கே அடைய இருக்கின்றோம். அந்த அமிர்தவல்லி தாயாருடைய திருநாமமானது அழகாக இங்கு சார்த்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு கீழே சிறிய முகப்பு, அங்கு இருபுறங்களும் யானைகளை கொண்ட கஜலட்சுமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இதோ மூலமூர்த்தியான தாயாருடைய திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழைந்தால் ஆச்சரியமான ஒரு காட்சி. 2 பெண்கள் இந்த திருக்கோயிலிலே துவாரபாலகர்களாக வெளியே நிற்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டே இதோ மூலவருடைய திவ்ய தரிசனத்தை அடைய ஆரம்பித்து விட்டோம். அழகான ஒரு சேவை. அமிர்தத்தை கடந்த போது வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவன் என்ற ஆண்டானால் மாதத்திலே வர்ணிக்கப்பட்டு அந்த அமிர்தத்தை கடையும் போது அங்கு தான் கடைந்து எடுத்த மகாலட்சுமி ஸ்வரூபத்தினுடைய திவ்ய தரிசனம். அமிர்தத்தில் வந்தவளால் இந்த திருக்கோயிலிலே இவருக்கு அமிர்தவல்லி தாயார் என்று ஒரு பெயரானது ஏற்பட்டது போலும். ஆக கிரீடத்தை தான் தாங்கிக் கொண்டு மகாலட்சுமியின் உத்தமமான அம்சமாக அமர்ந்த திருக்கோலத்திலே 2 திருக்கரங்களிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். 3வது கையானது நமக்கு அபயத்தை அளிக்கக்கூடிய அபயமாகவும், 4வது திருக்கரமானது வரங்களை அளிக்கக்கூடிய வரத ஹஸ்தமாகவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றது. இந்த திருத்தாயார் கெம்புக்கல் அட்டிகையையும் முத்து மாலையையும் தான் சார்த்திக் கொண்டு நீலவர்ண வஸ்திரத்துடன் நமக்கு காட்சியை ஆச்சரியமாக அளித்துக் கொண்டிருக்கின்றாள். அதே அமிர்தவல்லி தாயாருடைய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அந்த உற்சவமூர்த்தியும் மூலமூர்த்தியை போலே இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோமே. அமர்ந்த திருக்கோலத்திலே அழகான திருமுகத்துடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். ஆகா, நேத்திர சேவையையும் நாம் அடைகின்றோம். கண்களை அகல திறந்து விரித்துக் கொண்டு நமக்கு தனக்கே உண்டான மந்தஸ்மிதமான புன்சிறப்புடன் காட்சியளிக்கக்கூடிய அமிர்தவல்லி தாயார் அழகான கல் பதித்த கிரீடம் மட்டுமல்லாமல் உயர்ந்த திலகத்தையும் நெற்றியிலே சார்த்திக் கொண்டு அந்த கிரீடத்திலே பூக்கொண்டையானது சுற்றப்பட்டு பல ஆபரணங்களுடன் அழகாக தான் கண்ணனால் அணிவிக்கப்பட்ட நிருசிம்மனால் அணிவிக்கப்பட்ட உயர்ந்த திருமாங்கல்யத்தை தான் சார்த்திக் கொண்டு மஞ்ச வஸ்திரத்துடன் மூலவர்
உற்சவமூர்த்தியாக அமிர்தவல்லி தாயாரை கண்குளிர நாம் சேவித்து அவர்களுடைய திவ்ய ஹாரத்தியுடன் தாயாரின் திவ்ய அனுக்கிரகத்துடன் இதோ நாராயணியத்திற்கு 24ஆம் தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு தொடர்கிறார் என்ற பரிணாமத்திற்கு திரும்பிவிட்டோம். அதீதே சுஸ்ரேஷ்டம் கிமதி பரிபிருஷ்டே ததனஜே பவத் பக்திம் வர்யாம் அபிகததி பர்யாகுல திருதிகீ குருப்யோ ரோஷித்வாம் சகஜமதிரஸ்யேத்யபிவதல்னே வதோபாயஸ்மில்னே யதனுத பவத் பாதசரணே. இரண்யகசிபு குருவாயூரப்பா பிரகலாதனை மறுபடியும் பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டான். அதுக்குள்ள பாடசாலையில என்ன நடந்ததுன்னா, இவன் குழந்தைகளிடத்துல பக்தியை வளர்க்க ஆரம்பிச்சுட்டானாம் பிரகலாதன். அங்க எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சுண்டு அவர்களிடத்துல நாராயண நாமத்தை சொல்லுங்க, இரண்யனுடைய நாமத்தை சொல்றதுனால என்ன ஒரு பலனை நீங்க அடைய போறேன் அப்படின்னு அவன் குழந்தைகளுக்கும் பகவத் பக்தியை ஊட்ட ஆரம்பிச்சுட்டான்னு உடனே கோபம் வந்தது இரண்யகசிபுவுக்கு. என்ன பண்றதுனே தெரியல. இங்கேயும் அவனை வச்சுக்க பிடிக்கல, பாடசாலைக்கு அனுப்பினாலும் அங்கேயும் சூழ்நிலையை மாத்திடுறான். மறுபடியும் மறுநாளே திரும்பி அழிச்சிட்டு வாங்கோன்னு உத்தரவு போட்டானா. பிரகலாதன் வந்தான், மறுபடியும் தகப்பனார வணங்கினான். அப்பா இப்படி தன்னை பார்த்து கொல்ல வந்தாரேன்னு கூட அவரிடத்துல கோபம் இல்ல, மறுபடியும் வணங்கினா. அப்பா எதுக்கு கூட்டம் செயல்னா, இப்பவாவது நீ திருந்திருக்கியா இல்லையா குருவாயூரப்பா? மறுபடியும் அந்த இரண்யகசிபுவுக்கு என்ன பயம்? குழந்தை வந்த உடனே உனக்கு பாடசாலையில வசதியா இருக்கா, சாப்பிட்டியா, தூங்கினியான்னு கேட்கல. அதீதே சுஸ்ரேஷ்டம் கிமிதி பரிபிருஷ்டே ததனஜே. ஏ பிரகலாதா, இப்பவாவது சொல்லு, யாருடைய பேரை சொன்னா நம்ம ஊர்ல நல்லது கிடைக்கும், யார் பேரை சொன்னா நல்லபடியா இருக்கலாம், நல்ல விஷயங்களை எப்படி அறிஞ்சுட்டு இருக்க, எனக்கு சொல்லுன்னு உடனே திருப்பி குருவாயூரப்பா பிரகலாதன் என்ன சொன்னான், எத்தனை தடவை கேட்டாலும் பவத் பக்தியும் வர்யாம் அபிகததி பர்யாகுல திருதிகீ. அப்பா, நான் மறுபடியும் எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் அஷ்டாட்சரமான ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்க, அதுலயே எல்லா பலனையும் அடையலாம். வீணா என்ன நீங்க திருத்தரேன்னு சொல்லி என்ன அசர் சங்கத்துக்கு தள்ளி வர்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உண்மையான தகப்பனார் தன்னுடைய குழந்தை சற்சங்கத்துல வளரணும்னு தான் விரும்புவா. அதனால எனக்கு எப்பவுமே உள்ளும் புறமும் மூச்சும் சகலமுமாக இருக்கிறது. ஆழ்வார் சொல்வாரே, 8 மேட்டு மேட்டுமாயவோர் 7 மேழு மேழுமாய் 8 3 1 நின்றவாதி தேவனே 8 பேதமோடி ரெஞ்சி நின்றவள் பெயர் 8 எழுத்து மோதுவார் வல்லர் வானமாலவே. ஆழ்வாருடைய பாசுரம் தான் பட்டத்திரியோட வரிக்கு அவ்வளவு அற்புதமாக ஒத்து போறது. 8 எழுத்துக்கள் கொண்ட ஓம் நமோ நாராயணா இருக்க, அந்த நாராயணான்ற ஒரு திருநாமத்தை நம்ம சொல்லணும். அப்படி சொல்வதற்கு சட்டுன்னு அந்த பேர் வராதுப்பா. 9 விதமான பக்தியே குருவாயூரப்பா பிரகலாதன் தங்க அப்பாவுக்கு இரண்யகசிபுவுக்கு உபதேசம் பண்ணானாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அப்பா, இந்த 9 வழி இருக்கு மகாவிஷ்ணுவை அடையறதுக்கு. இந்த 9 வழியில ஏதாவது ஒரு வழியை நம்ம கடைபிடிச்சு அதை கையில எடுத்துட்டோமே ஆனால் நமக்கு வாழ்க்கையில மகாவிஷ்ணுவனுடைய அருள் குருப்யோ ரோஷித்வாம் சகஜமதிரஸ்யேத்யபிவதல்னே வதோபாயஸ்மில்னே யதனுத பவத் பாதசரணே. குருவாயூரப்பா, உன்னுடைய பாதசரணத்துல வச்ச ஒரு பெருமை 9 மார்க்கங்கள்ல ஒரு மார்க்கம் கடைபிடிச்சா கூட நல்லபடி ஆயிடும். அந்த 9 மார்க்கங்களுடைய பெருமையை பிரகலாதன் தொடர்கிறான். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை சென்னை ஆதம்பாக்கத்தில் கோயில் கொண்டிருக்கும் லட்சுமி நரசிம்ம சுவாமி மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு ஆங்கில புத்தாண்டிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண